வணக்கம் பாட்டி. உங்களோட மொபைல்ல ப்ளே பண்ற மாதிரியான பெஸ்டான ஆஃப்லைன் கேம்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா என்ன வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன்னா நான் ப்ளே பண்ணி செலக்ட் பண்ண ஒரு டாப் 10 பெஸ்டான ஆஃப்லைன் கேம்ஸ் என்ன வீடியோல மொத்தமா எடுத்துட்டு வந்திருக்கேன். லிஸ்ட்ல இருக்க 10 கேம்ஸ்மே நல்லா இருக்குன்ற மாதிரி நானே சொல்ல மாட்டேன். சோ நீங்களே வீடியோ ஃபுல்லா பார்த்து எந்த கேம் உங்களுக்கு செட் ஆகும், எது நல்லா இருக்குன்றத நீங்களே சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட், ஓவரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? இந்த லிஸ்ட்ல 10th கேம் பைசைக்கிள் பீஸா டெலிவரி. இது இந்த மாதிரி மொபைல்ல என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ற மாதிரியான ஒரு சம தரமான ஓபன் வேர்ல்ட் அண்ட் பீஸா டெலிவரி கேம்குள்ள நீங்க சைக்கிள் வச்சு பீஸா டெலிவரி பண்ணனுங்க. ஏன்னா டெக்னாலஜி எப்படியே வளர்ந்துருச்சு, ட்ரோன் வச்சுலாம் பீஸா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்களே, இவன் என்ன சைக்கிள் வச்சு டெலிவரி பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா சோ அதான் கேம்குள்ள செம ஃபன்னாவே இருக்கும். சோ ஒரு பெரிய ஓபன் வேர்ல்ட் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட பீஸா டெலிவரி ஜாப் இருக்கும். ஆரம்பத்துல உங்க கையில வெறும் சைக்கிள் மட்டும் தான் இருக்கும். நீங்க பீஸா டெலிவரி பண்ணி அதிகமா சம்பாதிச்சீங்கன்னா அதை வச்சு பைக் எல்லாம் உங்களால வாங்கிக்க முடியும். சோ பீஸா டெலிவரி மட்டும் இல்லங்க, பாம் டிஃப்யூஸ் பண்றது அண்ட் இன்னொரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வேலை எல்லாம் கேம்குள்ள பாத்துக்க முடியுங்க. நீங்க சம்பாதிக்கிற காசை வச்சு உங்களால சொந்தமா வீடு கூட வாங்கிக்க முடியும். போர் அடிக்காத மாதிரி ஏகப்பட்ட மிஷன்ஸ் கேம்குள்ள இருக்கு. ஓபன் வேர்ல்டும் குறைய சொல்லாத அளவுக்கு நல்லாவே இருக்கு. கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கு. அடிக்கடி ஆட்மே வருது. அந்த கேமோட கிராபிக்ஸ் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா பெருசா குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓவரால் ஒரு சமத்தரமான கேம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லிஸ்ட்ல 9th கேம் பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணீங்கன்னா அவங்க லவ் சக்சஸ் ஆயிடுங்க. லைக் அண்ட் ஹைப் பண்ணலனா ஆகாது, பண்ண ஆகும். லவ் ஓகே ஆனுமா ஆகக்கூடாதா பார்த்து பண்ணிருங்க. அந்த லிஸ்ட்ல 9th கேம் போலீஸ் சிமுலேட்டர் கார் பேட்ரோல். கேம்குள்ள நீங்க ஒரு போலீஸா இருந்து கேம்குள்ள இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்ட் மட்டும் இல்லாம அதுல இருக்க கிரிமினல்ஸ் எல்லாம் கசிக்கி கம்புக்குட்டுக்குள்ள வைக்கணும். அந்த அளவுக்கு இது ஒரு சமத்தரமான கேம்ங்க. சிங்கம் போலீஸ் மாதிரி சின்சியரா சும்மா வரப்பா கேம்குள்ள நீங்க ஏகப்பட்ட வேலைகளை பார்க்கணும். திருட்டு பசங்க காரை தூக்கிட்டு போயிட்டானுங்கன்னா அவங்களை துரத்திட்டு போயிட்டு பிடிக்கிறதெல்லாம் கேம்குள்ள சமத்தரமா இருக்கும். அண்ட் போலீஸ்க்கு இவ்வளவு தரமான சூப்பர் கார்ஸ் எல்லாம் கொடுத்து வைப்பீங்களான்னு கேட்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பயங்கரமான காசு கேம்குள்ள இருக்கு. அது என்ன மாதிரியான காசு அப்படின்னு நீங்களே கேம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான மிஷன்ஸ் இருக்குங்க. உங்களை நிஜ போலீஸாவே ஃபீல் பண்ண வச்சிருவானுங்க. அண்ட் கேம்குள்ள இருக்க ஓபன் வேர்ல்டும் நல்லா இருக்கு. சின்ன சின்ன டீடைலிங்கா இருக்கட்டும், வெதர்லாம் கூட சேஞ்ச் ஆகுதுங்க. சீரியஸா நல்லா இருக்கு. அண்ட் காரை விட்டு இறங்கி சுத்தலாம், இல்ல காருக்குள்ளேயும் சுத்தலாம். அதிகமா காரை வச்சு தான் மிஷன்ஸ் பண்ணுவீங்க. கண்ட்ரோல்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏகப்பட்ட கேமரா ஆங்கிள்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. பட் கேம்குள்ள ஒரு கார்ல இருந்து இன்னொரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கணும். மாமெல்லாம் வாங்க முடியாது. அதனால சம்பாதிச்சுதான் அந்த கார் வாங்கணும். பட் நம்ம பசங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அந்த லிஸ்ட்ல 8th கேம் தி பைரேட் கரீபியன் ஹண்ட். சோ இந்த மாதிரி சமத்தரமான ஓபன் வேர்ல்ட் கேம்ங்க. ரீசெண்டா தான் ப்ளே பண்ணேன். பட் கேமோட ஓபன் வேர்ல்ட் மிரட்டிட்டானுங்க. அந்த அளவுக்கு சமத்தரமா இருந்துச்சு. பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரியான ஒரு வேற லெவல் கேம் தான் இந்த கேம் சொல்லணும். ஏகப்பட்ட கப்பல்ஸ் கேம்குள்ள இருக்கு. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஆர்மர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்க முடியுங்க. அப்படி செட் பண்ணி தரமா ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், எதுக்கு வர கப்பல் எல்லாம் அடிச்சு போலந்து அவங்கள்ட்ட இருந்து லூட் எடுக்க முடியும். சோ கேம்குள்ள உங்களுக்கு டே நைட் சைக்கிள் எல்லாம் இருக்கு. அண்ட் எப்படி இந்த சைஸ்க்கு இவ்வளவு பெரிய ஓபன் வேர்ல்ட் கொடுத்தீங்கன்னு பயங்கர டீடைலான பெரிய ஓபன் வேர்ல்ட் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. சீரியஸா அதெல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு சமத்தரமா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏகப்பட்ட ஷிப்ஸ் கொடுத்து அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்க முடியும். சோ கேம்ல எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமோட கேம் பிளே நல்லா இருக்கு. கிராபிக்ஸ் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. ஆனா ஆர்பிஜி கேம்ஸ்ல பாக்குற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் கேம்குள்ள இருக்குங்க. ஷிப்ஸா இருக்கட்டும், ஷிப்ஸ் அதை அப்டேட் பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. நிறைய கண்டென்ட் இருக்குன்னு சொல்லணும். இது பார்த்தாத வரைக்கும் ஸ்டோரி மிஷன்ஸும் இருக்கு. அதெல்லாம் ப்ளே பண்ணீங்கன்னா சமத்தரமா ஃபீல் ஆகும். இதை தவிர்த்து மல்டிபிளேயர் மோட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பிளேயர் வெர்சஸ் பிளேயர், பிளேயர் வெர்சஸ் எனிமி எல்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். உண்மையிலேயே சமத்தரமானது. பட் என்ன குறைன்னு கேட்டீங்கன்னா, ஓபன் வேர்ல்ட்ன்ற மாதிரி ஓபன் வேர்ல்ட்ன்ற மாதிரி கேம் செட் பண்ணி அதே ஒரு சில இடங்களை மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் கடல் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால பார்டர் போட்டது பெரிய பஞ்சாயத்தா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓபன் வேர்ல்ட பிரம்மாண்டமா காட்டி இருக்காங்க. பட் நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத மாதிரி லிமிட் பண்ணிட்டானுங்க. இதுக்கு பருத்தி மட்டும் குடோன்ல இருக்கலாமேடா. ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். லிஸ்ட்ல 7th கேம் ஜாம்பி ஹண்டர் பிக்சல். சோ கேம்குள்ள நீங்க ஜாம்பிலாம் அதிகமா இருக்கு அந்த ஒரு ஓபன் வேர்ல்ட்ல ஒரு ஹண்டரா ப்ளே பண்ணுவீங்க. உங்களை அடிக்க வர ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி அடிச்சு காலி பண்றீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட ஒட்டுமொத்த கான்செப்ட்னே சொல்லணும். ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வரும், அவனுங்க எல்லாம் வச்சு செஞ்சு வேண்டுங்க. சோ மைன்கிராஃப்ட் மாதிரி தான் கேமோட கிராபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னே சொல்லணும். ஆக்சுவலா கிராபிக்ஸ் மட்டும் மைன்கிராஃப்ட் கிடையாதுங்க. கேம்குள்ள இருக்க ஏகப்பட்ட விஷயங்களை மைன்கிராஃப்ட் மாதிரியே செஞ்சு வச்சிருக்கானுங்க. இந்த கிராஃப்டிங் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எடுத்துக்கிறது அண்ட் ஜாம்பிஸ் உங்களை அடிச்சிருச்சுன்னா ஹீல் பண்ணிக்கிறதுக்கான மெடிசன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க கிராஃப்டிங் பண்ணிக்கணும். கேம்குள்ள உங்களுக்கு பிஸ்டல்ல இருந்து ஷாட்கன், AK-47 மாதிரியான ஏகப்பட்ட வெப்பன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய கேம் மோட்ஸ் கேம்குள்ள இருக்குங்க. ஆனா ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம்குள்ள ப்ளே பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் சத்தியமா இந்த கேம்ல எதிர்பார்க்கல. நான் ஆன்லைன் மல்டிபிளேயர் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனா ஆன்லைன் மல்டிபிளேயர் கொடுத்ததே என்ன கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் பர்சனா தான் இந்த கேம் ஆடுவீங்க. சோ அதனால இந்த கேம் உங்களுக்கு சம ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகும்னே சொல்லணும். பிக்சல் ஆர்ட் கிராபிக்ஸ்ல இந்த கேம் சமதரமா இருக்குங்க. மைன்கிராஃப்ட் ஸ்டைல் கிராபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த கேம் சத்தியமா பிடிக்காது. அந்த 6th கேம் பேட்டில் ராயல் கன் வார்ஃபேர். சோ இந்த மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ப்ளே பண்ற ஒரு சமதரமான பேட்டில் ராயல் கேம்ங்க. ஃப்ரீ ஃபயர் அண்ட் PUBGயோட லைட்னு சொன்னா கரெக்ட்டா இருக்குமா? இல்லங்க, அதோட அல்ட்ரா லைட் வெர்ஷனான ஒரு கேம். சோ கேம்குள்ள மொத்தம் 40 பிளேயர்ஸ் இருப்பீங்க. உங்களை ஒரு தீவுக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. அந்த தீவுல நீங்க கடைசி ஆளா உயிரோட இருக்கணுங்க. ஆஃப்லைன்ல ஆனீங்கன்னா பாட்ஸ் இருக்கும். ஆன்லைன்ல ப்ளே பண்ணீங்கன்னா வேற பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீம் டெத் மேட்சும் அடிக்க முடியும். கிராபிக்ஸ் நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு, அவ்வளவுதான். பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அந்த சவுண்ட் டிசைன்ஸ் ஓகேவா இருக்குன்னு சொல்லணும். சோ அதே மாதிரி கேம் ப்ளே பண்ணும்போது அந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது செம ஸ்மூத்தா இருந்துச்சு. அண்ட் இந்த கேம் இந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பழைய மொபைல் இருந்தாலும் இந்த கேம் உங்களால ப்ளே பண்ண முடியும். உங்களோட கேரக்டரை வேற லெவலுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஸ்கின்ஸ், அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். நெட் கனெக்ஷன் இல்லனாலும் இந்த கேம் உங்களால ப்ளே பண்ண முடியும். அந்த கேமோட சைஸ்மே ரொம்ப கம்மி தான். சில மொபைல்லாம் ஃப்ரீ ஃபயர் PUBG தாங்காது. சொன்ன மாதிரியான பழைய மொபைல் உங்ககிட்ட இருக்குன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் PUBGக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேமா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப்லைன்லயும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஒரு சம தரமான கேம்ங்க. லிஸ்ட்ல 5th கேம் கும்பா கவ் சிமுலேட்டர். சோ இந்த மாதிரி ஒரு சம ஃபன்னான சிமுலேட்டர் கேம்ங்க. அந்த பக்ரீத்துக்குலாம் ஆட்டு பண்ணல இருந்து ஆடு மாடெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கேம்ல பண்ணணும். ஆடு மாடெல்லாம் சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களை துரத்தி வந்து முட்டும். அதுக்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கணும். அன்னைக்கு இந்த கேம்குள்ள ஒரு மாட்டு கொட்டாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு உயிர் தப்பிக்கணும். மாடிக்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டு வைங்களேன், உங்க பாடியில இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கிளட்டி மாட்டி விட்டு போயிடும். அந்த கேம் உங்களுக்கு செம ஃபன்னா இருக்கும். அதே மாடு
கார்லாம் உங்களை வந்து முட்டுதுன்னா நீங்க பறந்து போய் விழுறதா இருக்கட்டும் அண்ட் திரும்ப நீங்க எந்திரிச்சு ஓடுறதெல்லாம் கேம் குள்ள பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்கும். சோ கேம் குள்ள இருக்க லொகேஷன் பங்களாதேஷ்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா இந்தியன் லொகேஷன் மாதிரி தான் பாக்குறதுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. கேம் குள்ள செம தரமா காட்டிருக்காங்கன்னே சொல்லணும். கண்ட்ரோல்ஸ் பயங்கர ஸ்மூத்தா இருக்கு. சோ கேம் அண்டர் லிங்க் வச்சு தான் உருவாக்கி இருக்கானுங்க. ஆனா அவ்வளவு நல்லாலாம் இல்ல, ஓரளவுக்கு கிராபிக்ஸ் நல்லா இருக்குங்க. அனலிஸ்ட்ல போறது கேமா வேர்ல்ட் மார்க்கெட் சிமுலேட்டர் இந்த மாதிரி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சிமுலேட்டர் கேம். சோ இந்த கேம்குள்ள சாதாரண சூப்பர் மார்க்கெட் மாதிரி இல்லாம ஜஸ்ட் அத்தியாவசிய தேவைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவோமோ லைக் இந்த முட்டை கேரட் மாதிரியான என்ன விஷயங்கள்லாம் நீங்க கேம்குள்ள மொத்தமா வாங்கி போட்டு உங்களோட சூப்பர் மார்க்கெட்ல வைக்கணும். சோ இந்த கேம்குள்ள ஆரம்பத்துல நீங்க உங்களுக்கு இருக்க பண்ணையில ஆடு மாடெல்லாம் வளர்த்து அந்த தோட்டத்துல விளைய வச்ச காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்களே உங்களோட சூப்பர் மார்க்கெட்ல லைவ் ஸ்டாக் அப்டேட் பண்ணி சேல் பண்ணணும். அண்ட் உங்களோட கடைக்கு ஆன்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா என்பிசி எல்லாம் வேலைக்கு விடலாம். அந்த சீசன் டைம்ல நீங்க விக்கிற பொருட்களுக்கான அந்த விலை அப்படின்றது செம பயங்கரமா ஏறும். அந்த கேம்குள்ள நீங்க பண்ண பேக் பண்றது அண்ட் மீட் எல்லாம் ரெடி பண்றதுன்னு இது எல்லாத்தையும் நீங்களா பண்ணி அதை எடுத்துட்டு வந்து வைப்பீங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான லொகேஷன்ஸ் கேம்குள்ள இருக்கு. அண்ட் மல்டிபிளேயரா வந்து கேம் உங்களால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சமத்தாரமா ப்ளே பண்ணிக்க முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. அதனாலேயே சத்தியமா அந்த கேம் உங்களுக்கு போர் அடிக்காது. கிராபிக்ஸா இருக்கட்டும், இந்த சவுண்ட் டிசைன்ஸ்லாம் சமத்தாரமா பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே செம இன்ட்ரெஸ்டிங்கான கேம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல தேர்ட் கேமா ஸ்மாஷ் மங்கீஸ். சோ இந்த மாதிரி ஒரு பேட்டில் ரேஸ் மல்டிபிளேயர் கேம். சோ உலகம் ஃபுல்லா இருக்க ரியல் டைம் பிளேயர்ஸ் கூட ஒண்ணா சேர்ந்து என்ன கேம்குள்ள நீங்க ரேஸ் பண்ணனும். அது உங்களோட மங்கியை வச்சு. சோ இந்த கேம்குள்ள நீங்க மங்கியை வச்சு ரேஸ் மட்டும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இடையில ஏகப்பட்ட பவர் அப்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து மத்த குரங்க எல்லாம் ஓட விடாம அடிச்சு நீங்க ஃபர்ஸ்டா வரணும். சீரியஸா அந்த கான்செப்ட் ப்ளே பண்றதுக்கு சமதரமா இருந்துச்சு. அண்ட் அதையும் கேம்குள்ள செம ஃபன்னாவே செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. கேம்குள்ள இருக்க குரங்கெல்லாம் கோளாரா இருக்கும். அண்ட் அதை இன்னுமே நீங்க கோளாரா மாத்துறதுக்கு உங்களோட மங்கி உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட மங்கியை பவர் அப் பண்றதா இருக்கட்டும், நிறைய வெப்பன்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ் 3Dல பக்காவா இருக்கு. கண்ட்ரோல் சிம்பிளா இருக்குங்க. சோ ஒரு செம ஃபன்னான கேஷுவலான மல்டிபிளேயர் கேம். உங்ககிட்ட பழைய மொபைல் இருந்தாலும் இன்னைக்கு உங்களால செமையா ப்ளே பண்ண முடியும். சோ உங்களோட மங்கியை பவர் அப் பண்றதா இருக்கட்டும், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கேம்குள்ள செம தரமா இருந்துச்சு. அதை எடுத்து மத்த குரங்கெல்லாம் ஓட விட்டு அடிக்கிறதுக்கு உண்மையிலேயே வேற லெவலுக்கு இருந்துச்சுங்க. சோ உங்களுக்கு டைம் பாஸ்க்கு ஒரு கேம் தெரிஞ்சீங்கன்னா இந்த கேம் கரெக்டா இருக்கும். லிஸ்ட்ல செகண்ட் கேமா ஹைவாக்கி ஆர்மி. இந்த மாதிரி ஒரு செம ஆக்ஷன் பேக்டான ஆக்ஷன் ஷூட்டர் கேம்னு சொல்லலாம். ஷூட்டர் கேம்னு சொல்றதை விட ஒரு விதமான ஹாரர் கேம். சோ கேம்குள்ள நீங்க ஒரு தனி சோல்ஜரா லோன் சோல்ஜரா ப்ளே பண்ணுவீங்க. சோ இந்த கேம்குள்ள ரோபோட் தான் மனுஷங்களை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அந்த மாதிரியான ரோபோட்ஸ் நீங்க கேம்குள்ள மொத்தமா அடிச்சு காலி பண்ணணும். 1-2 லெவல் இல்லங்க. சோ 10க்கு மேலான லெவல்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ரோபோட்ஸ் அடிச்சு ஓட விட்டுறதுக்கு அந்த கேம்குள்ள உங்களுக்கு ஏகப்பட்ட வெப்பன்ஸ்மே வரிசையா அடிக்க வச்சிருப்பானுங்க. எதை வேணாலும் எடுத்து உங்களால வேற லெவலுக்கு சம்பவம் பண்ண முடியும். கிராபிக்ஸ் சிம்பிளா இருக்கு. சோ நான் சொல்ற கான்செப்ட் எல்லாம் வச்சு இதை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேம் எல்லாம் நினைச்சிடாதீங்க. சோ கேம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதையும் வித்தியாசமா பண்ணிருப்பாங்க. கான்செப்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது இந்த மாதிரி ஒரு டார்க் ஹாரர் கேம். கேமோட கிராபிக்ஸ் பயங்கர சிம்பிளா இருக்கும். அண்ட் பயங்கர ஆக்ஷன் பாக்குறதா தான் கேம்குள்ள இருக்க மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சோ கேமோட சைஸ் ரொம்ப கம்மி தான். உங்ககிட்ட பழைய மொபைல் இருந்தாலும் இந்த கேம் உங்களால தரமா ப்ளே பண்ண முடியும். சோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 12 லெவல்ஸ் மட்டும் தான் கேம்குள்ள இருக்கு. அண்ட் கிராபிக்ஸ்லாம் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்றதுக்கு கேம்குள்ள உங்களுக்கு EMP எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் ரோபோட்ஸ் மேல போட்டீங்கன்னா அவனுக்கு மொத்தமா காலி ஆயிருவானுங்க. சீரியஸா எல்லாம் பாக்குறதுக்கு செம தரமா இருக்கும்னே சொல்லணும். அண்ட் ஃபைனலி இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கேம் ஸ்காட்லாண்ட் ஹாரர் கோஸ்ட். சோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஹாரர் ஸ்டோரி அட்வென்ச்சர் கேம். சோ இந்த கேம்குள்ள நீங்க ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸ் எல்லாம் மாட்டிப்பீங்க. ஆனா அது ஒரு மாதிரி காத்துல மிதக்கிற ஐலாண்ட்ங்க. ஒரு வித்தியாசமான உலகம்னே சொல்லலாம். சோ அங்க போயிட்டு நீங்க எப்படி தப்பிச்சு வரீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட ஒட்டுமொத்த கான்செப்டும். உங்களுக்கு இந்த கேம்குள்ள செம இன்ட்ரெஸ்டிங்கான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிக்க முடியும். சீரியஸா அதெல்லாம் செம பக்காவா இருந்துச்சு. இது கூடவே உங்களால டைமையும் ஸ்லோ பண்ணிக்க முடியும். சோ டைம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்க எல்லாமே ஸ்லோ ஆயிடும். இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கேம்குள்ள இருக்க பசில்ஸா இருக்கட்டும் அந்த கொஸ்டின் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கேமோட கட் சீன்ஸும் சமத்தரமா இருந்துச்சுன்னே சொல்லணும். ஏகப்பட்ட பயங்கரமான பாசஸ் எல்லாம் கேம்குள்ள இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட எல்லாம் இருந்து நீங்க தப்பிச்சு வர மாதிரி இருக்கும். இந்த கேமோட அட்மாஸ்பியரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வரும். அந்த அளவுக்கு திகிலா தான் கேம் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு சில பசில்ஸ் கேம்குள்ள சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சுன்னே சொல்லணும். அண்ட் கிராபிக்ஸ் ஆகாவும் சொல்ற அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கணும், செம அட்வென்ச்சரான ஒரு கேம் தேடினீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு தான் உண்மையிலேயே சமத்தரமா இருக்கும். சோ அதான் கேமர்ஸ் இந்த ஒரு வீடியோ நான் ரீசெண்டா ப்ளே பண்ண பெஸ்டான ஆஃப்லைன் கேம்ஸ் மொத்தமா இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருப்பேன். இதுல ஏதாவது நான் நல்ல கேம்ஸ் மிஸ் பண்ணிருந்தேன்னா அதை மறந்து நம்ம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் போற சும்மா போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முக்கிய கேமர் ஷாப். போயிட்டு வரேன். டாடா.